எஸ்ஐஆரோட தீவிர திருத்த பட்டியல்ல எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்து அதில் ஃபில் பண்ணி சில விஷயங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வெளியிட பல லட்சம் பேரை நீக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க வாக்காளர்ஸ் பட்டியல. அந்த வாக்காளர்ஸ் பட்டியலோட நீக்கம் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 97,37,832. எவ்வளோ? 97,37,832. இந்த எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹியூஜ் நம்பர். ஏன்னா 6 சொல்லிட்டு இருந்தோம், இப்போ வந்து அது 5 காலம் மாறிடுச்சு. ஓகேங்களா? மக்கள் தொகை எவ்வளவு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இதுல சில முரண்பாடுகளும் இருக்கு. ஏன்னா அந்த வாக்காளர் திட்ட பட்டியல் ஃபார்ம் கொடுத்தது நாங்க ஊழல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க தேர்தல் ஆணையம். ஆனா அந்த பட்டியல் வெளியிட்டதுக்கும் இவங்க இவ்வளவு பேர் நீக்கிறதுக்கும் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இவ்வளவு ஹியூஜ் நம்பர்ஸ் வந்து, ஏன்னா அவங்க தேர்தல் இவ்வளவு 98.8% வந்து நாங்க வந்து இவ்வளவு ஃபார்ம் வந்து வித்திருக்கோம், சாரி இவ்வளவு ஃபார்ம் வந்து கொடுத்திருக்கோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளவு மக்கள் இருந்திருக்காங்க தானே, அது எப்படி இவ்வளவு பேர் வந்து ஃபேக்கு இல்ல டபுள் என்ட்ரி அவங்க சொல்றாங்கல்ல, அது மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இது மாறுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுப்பப்படுது. இதுல மிகவும் ரொம்ப கம்மியான வாக்காளர் நீக்கின மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா அரியலூர் 4.6% தான். ரொம்பவும் அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கின மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா சென்னை. அதுல 35.5% ஓட்டர்ஸ் வந்து ரிமூவ் ஆயிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் பட்டியலை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க உங்களுடைய பேர் வந்து அந்த எஸ்ஆர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நேம் இருக்கான்னு பார்த்தா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. கவர்மெண்ட் வெப்சைட் ஒன்று இருக்கு, அதுல உள்ள போயிட்டு நீங்க செக் பண்ணி அதை பார்த்துக்கலாம். அதுல உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். மாவட்டம் வாரியா தொகுதி வாரியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வரைவு பட்டியலை வந்து அறிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். அதுல குறிப்பிட்டத்தக்க நபர்கள், அதாவது எடப்பாடி அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இது மாதிரியான நபர்கள் வந்து அவங்க தொகுதியில ஆல்ரெடி இன்னும் தொகுதியில எவ்வளவு வாக்காளர்களை அந்த தொகுதியில நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுபடி நம்ம பார்க்க போனோம்னா இப்போ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நின்ன அந்த சேப்பாக்கம் தொகுதியில வந்து திருவல்லிக்கேணி தொகுதியில வந்து 37.17% வாக்காளர்கள் வந்து நீக்கியிருக்காங்க. 37.17% வாக்காளர்களை வந்து அந்த தொகுதியில மட்டுமே நீக்கிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் பர்சன்டேஜ். ஏன்னா இவ்வளவு பர்சன்டேஜ் அந்த தொகுதி நீக்கிட்டாங்கன்னா அங்க நிறைய விஷயங்கள் இரட்டை வாக்குகளும் சரி ஃபேக் ஓட்டர்ஸும் இருந்திருப்பாங்க. அது மாதிரி சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில வந்து 40% வாக்காளர்களும், சென்னை அண்ணா நகர் தொகுதியில வந்து 42.18% வாக்காளர்களையும் நீக்கிருக்காங்க. விருகம்பாக்கத்திலையுமே சரி 38.26% வாக்காளர்களை நீக்கிருக்காங்க சென்னையில. இது நம்ம எப்படி பாக்குறதுனா, சென்னையில மட்டுமே நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு 35.5% வந்து ஓவராலாவே சென்னையில மட்டுமே அவ்வளவு வாக்காளர்களை நீக்கிருக்காங்க. இப்போ அது மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால. ஏன்னா அது வேற மாதிரி ரியாக்ட் ஆகும். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஆல்ரெடி வெற்றி பெற்ற இந்த போடி தொகுதியில அங்க பேர் 24,386 பேரை வந்து நீக்கிருக்காங்க. ஆல்ரெடி அவர் முதலமைச்சரா இருந்தாரு, ஓபிஎஸ் வெற்றி பெற்றாரு. அந்த தொகுதியில 24,386 பேரை வந்து நீக்கிருக்காங்க. இந்த வாக்காளர் வரைவு பட்டியல வந்து தேனி மாவட்டத்துல மட்டும் 1.25 லட்சம் பேரை வந்து நீக்கிருக்காங்க. மினிமம் அந்த வரைவு பட்டியல வந்து அந்த தேனி தொகுதியில மட்டும் 10,04,564 பேர் மொத்தம் இருக்காங்க. அதுல 1,25,000 பேர் வந்து நீக்கிட்டாங்க. பர்சன்டேஜ் சொல்லும்போது நம்ம 11.25% வந்து நம்ம சொல்லலாம். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா 2,06,000 பேர் வாக்காளர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நீக்கியிருக்காருன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதுல 9.8584% வந்து அந்த மாவட்டத்துல மட்டுமே பேர் நீக்கப்பட்டிருக்கு. அப்போ 6,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதா, 2,06,000 வாக்குகள் நீக்கப்பட்டதா அந்த ஏரியா மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் அந்த ஆட்சியர் அவங்க வந்து இவ்வளவு பேர் நீக்கிருக்காங்க இந்த மாவட்டத்துல இந்த தொகுதி வாரியாக அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த எஸ்ஐ வெளியிட்ட அறிக்கையில இவ்வளவு பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து யாருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம அரசியல் முடிவுகள் தான் அதை வந்து நிர்ணயிக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா இப்போ இதை வந்து ரொம்ப ஆராயறதுக்கான டைமும் இல்லை. இதை வச்சு கொஞ்சம் அரசியல்லாம் பண்ணலாம், வேற எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக தான் அவங்க வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கிற காலக்கெடுவை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுல வாக்காளர்கள்லாம் எல்லாருமே அனைவரும் நம்ம வாக்குகள் இருக்கா அப்படிங்கிறத கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கணும். இல்லை ப்ராப்பரா தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை மூலமா அவங்க தொகுதி வாரியா வந்துச்சுன்னா அது மூலமா செக் பண்ணிட்டு திரும்பவும் அதை வந்து நம்ம பதிவு பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்ம பண்ண முடியும். சப்போஸ் இதுல வந்து ஃபேக் நடந்தாலும் ஈஸியாக வெளியே வந்துடும். எப்படின்னா சில பேரோட நேம் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே கேஸாக போகும். இது கொஞ்சம் மாறும்பொழுது சில விஷயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து தவறுதலா இருந்ததுன்னா கண்டிப்பா வெளியே வந்துடும். இப்போ மாவட்ட வாரியாக ஒவ்வொரு ஏரியாவிலையும் எவ்வளவு பர்சன்டேஜ் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பெரிய டீட்டெயில்ஸும் இருக்கு. அந்த விஷயங்களை அவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தொகுதி வாரியாக அந்த மாவட்ட வாரியாக எவ்வளவு பேர் நீக்கிருக்கோம் எல்லா அறிவிப்புமே ப்ராப்பரா வெளியிட்டிருக்காங்க. இது மூலியமா செக் பண்ணலாம். இப்போ வந்து தஞ்சாவூர் தொகுதினா தஞ்சாவூர் மாவட்டத்துல எத்தனை தொகுதி இருக்கு, அந்த தொகுதியில இவ்வளவு பேர் நீக்கிருக்காங்க அப்படின்னா அவங்களே செக் பண்ணி ப்ராப்பரா அதுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே வாக்காளர்கள் அவங்களே செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கான காலக்கெடுவும் கொடுப்பாங்க. அதை நம்ம பயன்படுத்தி திரும்பவும் நம்ம நேம்
நேம்லெஸ் அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம நேம் இல்லைன்னா அது கொண்டு வரதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும். அப்பதான் நம்ம இந்த வருஷம் ஓட்டு போட முடியும். நம்ம ப்ராப்பரா அந்த வேலையை செய்யணும். சப்போஸ் இருக்கோம் அப்படின்னா சேஃபா கொடுக்குறாங்களா அதை ப்ராப்பரா ஃபில் பண்ணி நம்ம கொடுத்து அந்த வேலை செய்யணும். சப்போஸ் அவங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சாலும் அந்த நேம் வந்து நீக்கப்பட்டிருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா சில பேர் வாக்காளர் பட்டியல் வயசையா ஃபில் பண்ணாம கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க நேம் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிற பட்டியல அது வந்து அவங்க எப்படி அந்த விஷயங்களை ஃபிட் பண்றாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து இந்த வாக்காளர் பட்டியலை வச்சு நிறைய பேர் அரசியல் செய்யலாம். ஆனா இது வந்து தமிழ்நாட்டிற்கு தேவைன்னா கண்டிப்பா தேவை. நிறைய டபுள் ஓட்டர்ஸ் இருந்திருக்காங்க. நிறைய இறந்தவங்கள அந்த பட்டியல இருந்திருக்காங்க. இடம் மாறி போனவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களதான் நீக்கணும் அப்படின்னு பாஜக சைட்ல இருந்தும் அதிமுக சைட்ல இருந்தும் இதுக்கு பதில் வருது. ஆனா டிஎம்கே சைட்ல இருந்து மற்ற கட்சிகள் வந்து இதை வந்து எப்படி அணுக போறாங்க அப்படிங்கிறத நம்ம வரும் மாதங்கள்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.